الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي يسر ولا تعسر ربي تمم بالخير. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஆலத்தை படைத்து ஆட்சி புரிகின்ற சர்வ வல்லமையுடைய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்நாயகத்துடைய பரிசுத்தமான அஹ்லுல் பைத்துக்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் தாபிஊன்கள் தபுஉத் தாபிஈன்கள் அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்ஆவுடைய கடமையை பெரிதென மதித்து அல்லாஹ்வுடைய அருள் சுரக்கக்கூடிய அருள் மாளிகையில் ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எப்பொழுதும் எச்சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, சில தினங்களாக நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தங்கள் காற்றின் மூலமாக, தண்ணீரின் மூலமாக, மண் சரிவுகளின் மூலமாக எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய வீடு வாசல்களை இழந்து, எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய உயிர்களை இழந்து, உறவுகளை இழந்து, பெரும் கோடிகளுக்கு சொந்தமானவர்கள் கூட ஒரு நேர உணவுக்காக கையேந்தி நின்ற சில கட்டங்களை, காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். அந்த அனர்த்தத்துடைய பாதிப்பு இதுவரையிலும் பழைய நிலைக்கு மனிதர்களை கொண்டு வரவில்லை. இந்த அனர்த்தங்களை பார்த்தவுடனே நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் அந்த மக்களுக்காக உதவிக்கரம் நீட்டினோம். அவர்களுக்காக எங்களுடைய பணத்தாலும் பொருளாலும் உடலாலும் பாதிப்புக்குட்பட்ட அந்த மக்களுக்காக அந்த ஊர்களுக்கு போய் அவர்களுடைய கஷ்டங்களில் நாங்கள் பங்கு கொண்டோம். இந்த அனர்த்தம் இன்று சில பகுதிகளில் மழை வருகிறது என்று சொன்னால் பயப்படுகிறார்கள், காற்று வீசுகிறது என்று சொன்னால் பயப்படுகிறார்கள். ஏன், அழிவுகள் கண்முன்னே வந்து நிற்கிறது. இதற்கு முன்னால் ஒரு சுனாமி, அந்த சுனாமியை விட பன்மடங்கு தாக்கத்தை ஏற்படுத்தியதுதான் இந்த அனர்த்தம். அனர்த்தங்களை பார்த்து நாங்கள் பயப்படுகிறோம், அழிவுகளை கண்டு பயப்படுகிறோம், உயிர் சேதங்களை பார்த்து பயப்படுகிறோம், எங்களுடைய சொத்துக்கள் அழிக்கப்படுகின்ற காட்சிகளை பார்த்து பயப்படுகிறோம், தண்ணீர் அடித்து செல்கின்ற அந்த காட்சிகளை பார்த்து நாங்கள் பயப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இவைகளெல்லாம் ஒரு அழிவல்ல, இதெல்லாம் ஒரு அழிவல்ல. இந்த உலகம் ஒரு நாள் அழிந்தே தீரும். வானம் அழியும், பூமி அழியும், சூரியன் அழியும், அனைத்துமே குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக ஸுல் ஜலாலி வல் இக்ராம், எல்லாம் அழிந்துவிடும். அந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். உலகத்தை அல்லாஹு தஆலா அழித்து விடுவான். அப்படிப்பட்ட பாரிய ஒரு அழிவு எங்களுக்கு முன்னால் காத்து கொண்டிருக்கிறது, வந்தே தீரும். இந்த அழிவுகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தாது. ஆனால் மனிதனுடைய கல்புக்கு அழிவு வந்து விடக்கூடாது. மனிதனுடைய கல்பு இருக்கிறது, அந்த கல்பு அனர்த்தத்துக்குள்ளாக்கப்பட்டு விட்டால் மறுமையில் நிரந்தர அந்த உலகத்தில் நாங்கள் கஷ்டப்படுவோம். அங்கே எங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டார்கள். இங்கே நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ததை போல, பணத்தாலும் பொருளாலும் உடலாலும் உதவி செய்ததை போல
உள்ளம் பாதிக்கப்பட்டு விட்டால் நாளை மறுமையுடைய நிரந்தர வாழ்க்கை இருக்கிறதே, அந்த பூமியில் ஏற்படுகின்ற அனர்த்தம் இருக்கிறதே, அது பயங்கரமானது. உலகத்துடைய அனர்த்தம் மாதிரி அல்ல. மஹ்ஷர் பெரிவழி, அன்றைய நாளில் ஒரு மனிதன் தாகத்துடைய நேரத்தில் தண்ணீர் தண்ணீர் என்று ஏங்குகின்ற அந்த நேரத்தில் ஒரு சொட்டு தண்ணீருக்காக இந்த துன்யாவில் நாங்கள் செய்த எல்லா அமலையும் கொடுத்தாவது நாங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்க மாட்டோமா என்று நினைக்கின்ற ஒரு இடம். யாரும் உதவி செய்ய மாட்டார். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த நாள் சகோதரன் கூட பிறந்த நான தம்பி பாசம் அங்கு இருக்காது, பெற்ற தாய் பிள்ளைகள் என்ற பாசம் இருக்காது, கணவன் மனைவி என்ற பாசம் இருக்காது. உம்மாவை காணப்போக்கல மகன் ஓடுவார், மகனை காணப்போக்கல உம்மா ஓடுவார். மகனே, உன்னை பெற்று 10 மாதம் சுமந்து என்னுடைய இரத்தத்தை பாலாக உனக்கு தந்தேனே, இந்த மஹ்ஷரிலே எனக்கு ஒரு நன்மையை தந்துவிடு என்று எங்களிடத்தில் கேட்பார் என்று பயந்து நாங்கள் ஓடுவோம். நானக்கு உண்டென்றா தம்பி விட்டு கொடுக்க மாட்டார், கணவனுக்கு கொண்டென்றால் மனைவி விட்டு கொடுக்க மாட்டார். இது இந்த துன்யா. மறுமையில மனைவியை காணப்போக்கல கணவன் ஓடிடுவார், கணவனை பார்க்கின்ற பொழுது மனைவி ஓடிவிடுவார். யாரும் உதவி செய்யாத அந்த பெரியொரு நிலை, அந்த நிலையில் யாருக்கு வெற்றி என்று சொன்னால் இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான ஈடேற்றமான அந்த இதயத்தோடு இறைவனை சந்திக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் நாளைக்கு வெற்றி. தண்ணீரால் அழிவு வருவதைப் போல, காற்றால் அழிவு வருவதைப் போல, வெள்ளத்தினால் பேரழிவினால் வருவதைப் போல, மண் சரிவுகளால் மனிதர் அழிவதைப் போல் இந்த கல்புக்கும் அழிவு இருக்கிறது. பெருமை வந்துவிட்டால் உள்ளம் செத்துவிடும், பொறாமை வந்துவிட்டால் உள்ளம் செத்துவிடும். இவைகளெல்லாம் பெரும் அனர்த்தங்கள். எங்களுடைய நாங்கள் வாழ்க்கையில் செய்த அமல்களை அழித்துவிடக்கூடிய பாவங்கள் எங்களுடைய கல்புக்குள் வந்துவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த பெருமை, பொறாமை, முகஸ்துதி போன்ற உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த நோய்களின் மூலமாக அதை ஒரு அனர்த்தமாக நாங்கள் பார்க்க வேண்டும். பெருமை ஒரு அனர்த்தம், முகஸ்துதி ஒரு அனர்த்தம், பொறாமை ஒரு அனர்த்தம். கல்புக்குள் வந்துவிட்டால் வீடு வாசல் அழிவதைப் போலல்ல, நன்மைகள் அழிந்துவிடும். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு துள்ளி விழுகிறது. அவன் பாவம் செய்ய செய்ய அந்த உள்ளம் கருமையாகி விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்பு செத்துவிடக் கூடாது, கல்பு அனர்த்தத்துக்குள் அகப்பட்டு விடக்கூடாது. அப்படி அகப்பட்டால் நாளை மறுமையுடைய அந்த நிலை, மஹ்ஷருடைய அந்த பெருவெளியிலே நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தரீகாக்களுடைய ஷேகுமார்கள் தன்னுடைய முரீதுகளை அவர்கள் பக்குவப்படுத்துவார்கள். எதன் மூலமாக? ஜிக்ர்களின் மூலமாக, ஔராதுகளின் மூலமாக. மகனே, தண்ணீரால் வருவது அழிவல்ல, மகனே காற்றினால் வருவது அழிவல்ல, மகனே நில சரிவுகள் அழிவல்ல, உன்னுடைய கல்புக்கு அழிவு வந்து விடக்கூடாது, அதனால் அந்த கல்புக்குள் நோய் வந்து விடக்கூடாது, உன்னுடைய கல்பை பக்குவப்படுத்திக் கொள் என்று தன்னுடைய முரீதுகளை தரீகாக்களுடைய ஷேகுமார்கள் பக்குவப்படுத்துவார்கள். தன்னையும் தன்னை நம்பி வந்தவர்களையும் நாளை மறுமையில் கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபுவத்து 40வது வயதில் பிரகடனப்படுத்தப்படுகிறது. 40 வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபுவத்தை பிரகடனம் செய்கிறார்கள். 10 வருடங்களுக்கு பின்னால் தான் தொழுகை வருகிறது. தொழுகை கடமையாக்கப்படுகிறது 10 வருஷத்துக்கு பிறகு. 10 வருஷத்துக்கு பின்னால் தான் நோன்பு, ஜக்காத்து எல்லாம். ஒரு அமலும் அன்று கடமையாக்கப்படவில்லை. 10 வருஷமாக
40 வயதில் இருந்து 10 வருடங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் செய்த அமல் என்ன தெரியுமா? தஸ்கியத்துன் நஃப்ஸ். உள்ளத்திலே இருந்த சிலைகளை அகற்றினார்கள். உள்ளத்திலே இருந்த சிலைகளை அகற்றினார்கள். பெருமை வந்துவிடக்கூடாது, பொறாமை வந்துவிடக்கூடாது, ரியா முகஸ்துதி வந்துவிடக்கூடாது, கல்பு செத்து போய்விடும். அதனால் சஹாபா பெருமக்களுடைய கல்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருஷமாக பரிசுத்தப்படுத்தினார்கள். உள்ளங்கள் பரிசுத்தமடைந்தது. அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான், அதற்கு பின்னால் தான் நோன்பை கொடுத்தான், அதற்கு பின்னால் தான் ஹஜ்ஜை கொடுத்தான். பரிசுத்தமான உள்ளத்துடையவர்கள் செய்கின்ற அமல்கள் தான் நாளை கியாமத்திலே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அன்புக்குரியவர்களே, பெருமை என்பது இருக்கிறதே மிக பயங்கரமானது. பெருமை என்பது மிக பயங்கரமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையை விட்டு மனிதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கின்ற வழிகளை சொல்லிக் கொடுத்தார்கள். பெருமையுடைய விபரீதங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். நிச்சயமாக அல்லாஹ் பெருமை அடிப்பவனை விரும்ப மாட்டான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொன்னான். எவ்வளவு அமல் செய்தாலும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பெருமை இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். பெருமை உள்ளத்திலே இருந்தால் எவ்வளவு 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 பெரிய அமல்கள் செய்தாலும், விடிய விடிய தஹஜ்ஜுத் தொழுதாலும், நெற்றி கற்க சுஜூது செய்தாலும் அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உலகத்தில் முதல் பெருமை அடித்தவன் இப்லீஸ். உலகத்தில் முதல் பெருமை அடித்தவன் இப்லீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்ய சொன்ன நேரத்தில் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், அவன் மறுத்தது மட்டுமல்ல, வஸ்தக்பர பெருமை அடித்தான். யா அல்லாஹ், ஆதம் யாரு, நான் யாரு? ஆதமுக்கு போய் நான் எப்படி சுஜூது செய்ய முடியும்? அவனை மண்ணால படைச்சிக்கிறாய், என்ன நெருப்பால படைத்து இருக்கிறாய். நெருப்பு பெரிசா மண் பெரிதா? நெருப்பில் சிறப்பா மண்ணுக்கு சிறப்பா? ஆதமுக்கெல்லாம் சுஜூது செய்ய முடியாது என்று மறுத்தான், பெருமை அடித்தான். இப்லீஸ் இந்த துனியால, இந்த பூமியில சுஜூது செய்யாத இடமே இல்லை. இந்த பூமியில இப்லீஸ் சுஜூது செய்யாத இடமே இல்லை. எல்லா இடத்தையும் சுஜூது செஞ்சிருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் அந்த சுஜூது பயன் கொடுத்ததா? அவனுக்கு கை கொடுத்ததா? கற்றூபியன்கள் என்ற மலக்குமார்களுக்கு தலைவனாயிருந்தான். அவன் ஜின்களை சார்ந்தவனாக இருந்தாலும், வஹுவ மினல் ஜான், இப்லீஸ் ஜின்னினத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த இப்லீஸை மலக்குமார்களோடு சேர்த்து வைத்தான். 7 வானத்திலும் அவனுக்கு 7 பேர். தகி என்று பேர், பெரிய தக்குவாதாரி. ஆபிது என்று பேர், பெரிய வணக்கசாலி. ஒவ்வொரு வானத்திலும் சிறப்பு பெயர் பெற்ற அந்த இப்லீஸ் காஃபிரா போறதுக்கு செஞ்ச பாவம் என்ன? ஷிர்க் செஞ்சானா? சிலை வணங்கினானா? யா அல்லாஹ், நீ மட்டுமல்ல இன்னும் கடவுள் ஈக்கிறு என்று சொன்னானா? உன்னை நான் சுஜூது செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு சொன்னானா? இல்ல. இறைவா, உனக்கே வணக்கங்கள், உனக்கு சுஜூது செய்கிறேன், வேறு யாருக்கும், உன்னை அல்லாத யாருக்கும் நீ சொன்னாலும் செய்ய மாட்டேன். எவ்வளவு பெரிய தௌஹீத்! யா அல்லாஹ், சுஜூது உனக்கு மட்டும்தான், நீ சொன்னாலும் உலகத்தில் யாருக்கும் நான் சுஜூது செய்ய மாட்டேன். இதனுடைய வெளிப்பாடு என்ன? பெருமை. அல்லாஹு தஆலா சந்தோஷப்பட்டானா? அல்லாஹ் சந்தோஷப்பட்டானா? இப்லீஸுடைய ஈமானை பாருங்கள். சுஜூது எனக்கு மட்டும்தானா? இப்லீஸ் சொல்கிறான், என்னை மட்டும்தான் வணங்குவேன் என்று சொல்கிறான். பெருமைப்பட்டானா? அவனுடைய அமலை அல்லாஹ் பார்த்தானா? இவ்வளவு காலம் இந்த பூமியில சுஜூது செய்யாத இடமே இல்லை, அவ்வளவு என்ன சுஜூது செய்தவர் என்று சந்தோஷப்பட்டானா? மன்னிப்பு கொடுத்தானா? இல்ல, தூக்கி எறிந்து விட்டான். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், காஃபிரா கூட போயிட்டான். ஒரு மனிதனை காஃபிராக கூட கொண்டு போய் சேர்க்கும் ஒரு மனிதனுடைய கல்வியில் வருகின்ற பெருமை. பெருமை வந்து விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் அணுவளவு
கடுகு அளவு என்று சொல்கிறோமே, கடுகுடைய சைஸ் நாங்க பார்த்திக்கிறோம் தானே. கடுகு, இந்த கடுகு அளவு கூட ஒருவருடைய கல்வியே பெருமை இருந்தால் அவர் சுவர்க்கம் போக மாட்டார். கடுகு அளவுண்டா எவ்வளவு பெரிய சிறுசு, எவ்வளவு சிறுசு. அந்த அளவுக்கு கொஞ்சமேனும் பெருமை என்பது ஒரு மனிதனுடைய கல்விலே வந்து விடுமானால் அவர் சுவர்க்கம் போக மாட்டார். சஹாபாக்கள் பயந்தார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் தன்னுடைய ஆடைகள் எல்லாம் அழகாக இருக்க வேண்டும், தான் அணிகின்ற செருப்புகள் எல்லாம் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது பெருமையின் அடையாளமா, இது பெருமையா என்று கேட்டார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அழகாக ஆடை அணிவது என்பது பெருமை அல்ல, அது அழகை சாரும், அது தக்கபுரை சாராது. ஒரு மனிதன் நல்ல முறையிலே ஆடை அணிய வேண்டும், அழகான முறையிலே பாதணிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவது பெருமை அல்ல, அது அழகு. அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே அவன் விரும்புகின்றான், அவன் அழகையே விரும்புகின்றான். பெருமை என்றால் என்ன தெரியுமா? உண்மையை மறுப்பது, சத்தியத்தை மறுப்பது, மனிதர்களை மட்டம் தட்டுவது, ஏளனமாக நினைப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 2 வரியில சொல்லி முடிச்சாங்க. பெருமைக்கு வரைவிலக்கணம் என்ன தெரியுமா? உண்மையை மறுக்கிறது ஒன்று, இரண்டாவது மனிதர்களை ஏளனமாக பார்ப்பது, மட்டம் தட்டுவது. அவர் யாரு, நான் யாரு, இவர் எப்படி எனக்கு அதை சொல்லலாம்? அதிகமான செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, உலமாக்கள் அவர் செய்கின்ற தவறை சுட்டி காட்டினால் அவங்களுக்கு பிடிக்காது. பெரும் செல்வந்தர்களிடத்தில் ஒரு குணம் இருக்கு, தன்னை பெரிய மனிதராக அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். அவருடைய ஒரு குறையை, ஆஜி நீங்க ஒழு செஞ்சீங்க, அப்படியெல்லாம் ஒழு செய்யணும், இப்படித்தான் என்று சொன்னா அது எங்களுக்கு தெரியும், இவ்வளவு காலம் நாங்கள் ஒழு செஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு ஹராத்தை நீங்கள் செய்கின்ற வியாபாரம் ஹராம் என்று சொன்னா நீங்க யார்? உலமாக்களுடைய மட்டுமல்ல, சாதாரண ஒருத்தர் ஒரு தவறை சுட்டி காட்டினா அதை மறுக்கின்ற அடையாளம் பெருமையுடைய அடையாளம், மறுக்கின்ற அடையாளம் பெருமையுடைய அடையாளம். அல்லாஹ் அழித்து விடுவான், சொத்துக்களை அழித்து விடுவான். மனிதர்களை ஏளனமாக பார்க்காதீர்கள். இன்றைக்கு பள்ளியில இமாமாக இருந்தா, பள்ளியில் ஒரு முஅத்தினாக இருந்தா, உலமாக்களாக இருந்தா அவர்களை கொஞ்சம் 2வது குவாலிட்டியா தான் பார்க்கிறது, கொஞ்சம் தரம் தாழ்த்தி பார்க்கிறது. பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், அவனோட மகனுக்கு ஒரு கல்யாணம் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, நல்ல பொண்ணு பாருங்க என்று புரோக்கர்ட்ட சொன்னா, இப்படி ஒரு ஹஜ்ரத் ஈக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு மகள் ஈக்கிறாங்க, நல்ல மார்க்கம் ஈக்குது என்றா செல்வந்தர் முன் வருவாரா? எங்கட தரத்துக்கு பாருங்க, எங்கட தரம் என்ன, பல கோடிகளுக்கு அதிபதி நான், ஒரு மௌலை ரூட்ல எப்படி வைத்து பொண்ணெடுக்கலாம், சரிசமமாக மௌலை எப்படி வருவாரு, எனக்கு சம்பந்தியாக வர முடியுமா? உலமாக்கல் என்று உலமாக்க மார்க்கத்தை பார்க்கல, பெண்ணிடத்தில் மார்க்கம் இருக்கிறதா, பெண்ணிடத்தில் தீன் இருக்கிறதா என்று தெரியல. ஏந்த லெவலுக்கு என்னை விட கூடுதலாக இருந்தாலும் சரி, கோடிகளில் புரள்கின்ற மணமகன் தேவை. கோடிகளில் புரள்கின்ற மணமகன் எடுத்தா சில நாட்களில் தலாக்கல முடியுது. பெருமையின் அடையாளம் உலமாக்களை, பாமர மக்களை, ஏழை எளியவர்களை தரக்குறைவாக பார்ப்பது பெருமையின் அடையாளம், பெருமையின் அடையாளம். நிச்சயமாக பெருமை அடித்த யாரும் இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்ததில்லை. அல்லாஹ் அழித்திடுவான், அல்லாஹ் அழித்து விடுவான். அழிவும் சாதாரண அழிவல்ல, கேவலமான அழிவை கொடுப்பான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான் ஹதீஸுல் குதுஸியில, பெருமை என்பது என்னுடைய ஆடை, மேலாடை, கண்ணியம், என்னுடைய வேஷ்டி. யாராவது இந்த என்ற பெருமையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அவனை நரகத்தில் நான் போடுவேன், நரகத்தில் போடுவேன். அது இறைவனுக்கு மட்டும் சொந்தமானது. பெருமையை அடிக்க முடியாது. அந்த அதிகாரத்தை உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல.
நம்ரூதை அழித்தான், ஃபிரௌனை அழித்தான், ஹாமானை அழித்தான், ஆது சமூது கூட்டத்தை யாரை அல்லாஹ் அழித்தான். எப்படி அழித்தான்? பெருமை அடித்ததன் விளைவு அபூஜகில் காபிரா போறதுக்கு என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள சத்தியத்தை மறுத்தது எது தெரியுமா? பெருமை. அவர் அப்துல்லாவுடைய மகன் என்று பார்த்தார். அவர் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பார்வை, ஏளன பார்வை, தரம் தாழ்த்திய பார்வை அபூஜகில் பார்த்தான், காஃபிர் ஆயிட்டான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலாக, அல்லாஹ்வுடைய நபியாக கண்ணியமான பார்வையாக பார்த்தார்கள். உலகத்தில் யாருக்கும் நெருங்க முடியாத ஈமானை அவர்கள் அடைந்தார்கள். ஃபிரௌன் போயும் மூசாவை நபியா அனுப்பணும், எனக்கு நுபுவத்தை தந்திருந்தா என்ன, நான் யாரு, எவ்வளவு பெரிய ஆட்சியாளர். அல்லாஹ் போயும் மூசாவுக்கு அலைஹிஸ்ஸலாம் நுபுவத்தை கொடுத்திருக்கிறான். பெருமை. அல்லாஹ் அளித்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒருத்தர் சொன்னாரு, நான் யார் தெரியுமா, என்ற கர்வம் கொண்டு பெருமை கொண்டு கேட்டார். சிலவங்க சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட ஈக்குதே, நான் யார் தெரியுமா, யாரோட பேசுறீங்க, யாரோட முட்டுறீங்க, என் பலம் தெரியுமா, என் பொருள் தெரியுமா, என் வசதி தெரியுமா, என்னுடைய வீரம் தெரியுமா, என்னுடைய குடும்ப பின்னணி தெரியுமா, இந்த பேசுகிறோமே கர்வம் பெருமையால நான் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டா ஒருத்தர், நான் யாரு தெரியுமா, பெருமை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீயா, ஒவ்வொருக்க நுதுஃபா வ ஆகிருக்க ஜீஃபா வ பைனஹுமா ஹாமிலுன் நஜாஸா என்றார். நீ யார் தெரியுமா, உன்னுடைய ஆரம்பம் இந்திரியம், உன்னுடைய கடைசி செத்த குணம், இந்த இரண்டுக்கும் நடுவில் நீ சுமந்திருக்கிறது நஜீஸ். இதுதான் நீ என்று சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்பத்தை நினைத்து பாருங்கள், பெருமை அடிப்பதற்கு என்ன இருக்கிறது? எந்த தகுதியும் எங்களிடத்தில் இல்லை, எந்த தகுதியும் உலகத்தில் யாரிடத்திலும் இல்லை பெருமைக்குரிய. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, இந்திரிய துளியால் நாம் படைத்தோம். அந்த இந்திரிய துளியை வச்சு பெருமை அடிக்கலாமா? 4 பேர்த்த காட்டலாமா? பாத்தியா, இந்த இந்திரிய துளி உயர்ந்ததா, உன்னுடைய இந்திரிய துளி உயர்ந்ததா கேட்கலாமா? சபையில காட்டலாமா? அதை மறைக்கிறோம் அல்லவா, வெட்கப்படுகிறோம் அல்லவா, அது வெளியானால் குளிக்கிறோம் அல்லவா. பெருமை அடிக்க முடியாது உலகத்தில். ஆரம்பம் அதுதான். எனவே அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய நோய், அழிவுகள் பெருமை என்பது கல்பில் குடிகொண்டு விட்டால் அல்லாஹு தஆலா எங்களை அழித்து விடுவார். சூஃபியாக்கள், இமாம்கள், ஷேகுமார்கள் பல நோய்களை சொல்லி காட்டுவார்கள், பல நோய்களை சொல்லி தருவார்கள். மனிதனுடைய உள்ளத்தில் வரக்கூடாது, அதை சுத்தப்படுத்துவார்கள் திக்ர்கள் மூலமாக, இஸ்திக்ஃபார்கள் மூலமாக, ஔராதுகளின் மூலமாக. இதுதான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகின்ற 10 வருடங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு காட்டி கொடுத்த வழிமுறை. இந்த பெருமை என்ற அனர்த்தம் கல்புக்குள் வந்தால் நரகம் நிச்சயம். முகஸ்துதி. முகஸ்துதி என்றால் என்ன? முகஸ்துதி என்றால் என்ன? மறுமைக்குரிய ஒரு அமலை செய்து துன்யாவை எதிர்பார்ப்பது முகஸ்துதி. அல்லாஹ்வுக்குரிய, ரப்புக்குரிய ஒரு அமலை செய்து அடியார்களிடத்தில் கூலியை எதிர்பார்ப்பது முகஸ்துதி. தொழுகை அல்லாஹ்வுக்குரியது, தொழுகிறான், அதனுடைய கூலியை யார்கிட்ட பார்க்கிறது தெரியுமா? மக்களிடம் எதிர்பார்க்க. இவர் நல்ல வணக்கசாலி, இவர் நல்ல வணக்கசாலி, இவர் நல்ல தொழுகையாளி, இவர் எந்த நேரம் பார்த்தாலும் குர்ஆன் ஓதிட்டு இருப்பார்,
எப்ப பார்த்தாலும் நோன்பு பிடிச்சி தைப்பார். மனிதர் பார்க்க வேண்டும், மறுமையுடைய அமலுக்குரிய ஒரு அமலை செய்து துன்யாவில் கூலியை எதிர்பார்த்தால் அல்லாஹ் அவனுடைய அந்த எண்ணம் கல்விலே வந்துவிட்டால் அல்லாஹு தாலா அவனுடைய அமல்களை அழித்து விடுவான், தூக்கி வீசி விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுப்புல் ஹுஸன் என்று சொல்கின்ற நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வந்தாங்க, வந்து சொன்னார்கள், நீங்கள் ஜுப்புல் ஹுஸனை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அப்படி என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றா நரகம் ஈக்குதே, நரகம், நரகத்தில் ஓடக்கூடிய ஒரு ஓடைக்கு பேர் அது ஜுப்புல் ஹுஸன். நரகத்தில் ஒரு ஓடைக்கு பெயர். ஒரு நாளைக்கு நரகமே 400 விடுத்தம் அல்லாஹ்விடத்தில் அந்த ஓடையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறது என்று பயங்கரமானது. நரகம் என்றாலே பயங்கரம், நரகம் என்றாலே பயங்கரம். அந்த நரகமே ஒரு நாளைக்கு 400 விடுத்தம் ஜுப்புல் ஹுஸன் என அந்த வாய்க்கால், அந்த ஓடையை விட்டு யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துடு என்று நரகமே கேட்கின்ற அளவு பயங்கரமான ஒன்றுதான் ஜுப்புல் ஹுஸன். இது யாருக்கு சொந்தம் யா ரசூலல்லாஹ்? காரிமாருக்கு சொந்தமானது. மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, மனிதனுடைய புகழுக்காக ஓதித்திருக்கின்ற காரிமார்கள். மன் ஸல்லா யுராஇ ஃபகத் அஷ்ரக, மன் தஸத்தக யுராஇ ஃபகத் அஷ்ரக. மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுதா அவன் ஷிர்க செஞ்சிட்டான். இந்த ரியா முகஸ்துதிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷிர்குல் அஸ்கர் என்று சொல்லுவார். ஷிர்கு, சின்ன ஷிர்கு. மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்று மனிதனுடைய புகழ் மாலைகளை, துன்யாவுடைய அதாவது ஆதாயங்களை எதிர்பார்த்து ஒருவர் என்ன பார்த்து நான் நல்ல கிராத் ஓதுறோம், நல்ல காரி, நல்ல ஹாஃபிஸ் என்ற ஆக்கர் பெருமைக்காக வேண்டி ஒருவர் சொன்னா அவங்களுக்குத்தான் அந்த நரகம் சொந்தமார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு மக்கள் பார்க்கின்ற பொழுது சிலவங்க இருப்பாங்க, அழகா தொழுவாங்க, எல்லாரும் நீக்கிறாங்க, நல்ல ராகத்தா நீட்டி நல்லா தொழுவார்கள். யாருமே இல்லை என்று சொல்லியிருந்தால் அவசரமா தொழுட்டு பேசிடுவாங்க. மக்கள் பார்க்கின்ற பொழுது அழகாகவும், மக்கள் இல்லாத நேரத்தில் அவசரமாகவும் செய்துவிட்டு தொழுதுவிட்டு போகிறாரே, இது அல்லாஹ்வை இழிவுபடுத்துகின்ற செயல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரப்பை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறான். மக்களுடைய முகஸ்துதையும் புகழ் மாலையையும் எதிர்பார்த்து அமல் செய்வது நாளை மறுமையிலே அல்லதீனஹும் யுராஊன், அல்லாஹ் எங்களுடைய அமல்களை எல்லாம் தூக்கி அழித்து விடுவான், முகத்தில் எரிந்து விடுவான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகை வயல் கேடு, தொழக்கூடியவர்களுக்கு, தொழுகை இறைவனுக்கு, தொழக்கூடியவர்களுக்கு கேடு என்கிறார். யாரு? பொதுப்போக்காக மனிதர்களுடைய புகழுக்காக இபாதத்து செய்பவர்களுக்கு இந்த உலகத்தில் கேடு, மறுமையிலும் கேடு. எனவே அன்புக்குரியவர்களே, அனர்த்தம் என்பது இந்த துனியாவில் ஏற்படுவது அனர்த்தம் அல்ல. அதில் இருந்து எழும்பி விடலாம், சொத்துக்களை சம்பாதிக்கலாம், வீட்டை கட்டலாம். ஆனால் நாளை மறுமையில் எங்களுடைய கல்புகளுக்கு ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் மூலமாக நன்மைகள் அழிந்துவிட்டால் எங்களால் நிச்சயமாக மீண்டுவிட முடியாது. அதனால் பெருமை, பொறாமை, பொய் சொல்வது போன்ற, முகஸ்துதி போன்ற கல்போடு சம்பந்தப்பட்ட கெட்ட குணங்களை அகற்றி நாளை மறுமையில் ஈடேற்றம் பெற்றவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானா.